வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓட்டுநருக்குன்னு சிறப்பாக ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக 13 வேக்கன்சிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங் எங்கெல்லாம் போட வாய்ப்பு இருக்குன்னா, சென்னை, மதுரை, கோவை போன்ற 3 இடங்களில் உங்களுக்கு போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்குது. இந்த ஓட்டுநர் பணிக்கு ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நான் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி. அதாவது இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேரை பாஸ் பண்ணி விட்டுறீங்க அப்படின்னு கேள்வி எல்லார் மனசில் எழும். ஸோ கீழமை நீதிமன்றங்களில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 9 பேர் அப்பாயின்மெண்ட் ஆகி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த எஸ்சிடிசி 685 வேக்கன்சி போட்டதில் அதில் பாதிக்கு மேற்பட்டவர் நம்மக்கிட்ட சர்டிஃபிகேட்டில் வாங்கி படித்தவங்க தான். நான் அடித்து சொல்லுவேன், நம்ம ப்ரூஃப் இருக்குது. சரிங்களா? அந்த அடிப்பில் தான் நம்ம ஓட்டுநருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கைடன்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களாலேயும் முடியும். இந்த 13 பேரில் 10 பேர் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம கிளாஸஸ் எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா அடிப்படையாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் இப்போ பார்த்துக்க போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் உள் வாங்கிட்டீங்கன்னாவே நீங்களும் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே. ஸோ முதல்ல நம்ம அடிப்படையாக எக்ஸாம் பேட்டர்ன்லேருந்து வரலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ 50 கொஸ்டின்ஸ். சரிங்களா? அதில் நீங்கள் 20 மார்க் கம்பல்சரியாக எடுக்கணும். சரிங்களா? இது பார்ட் ஏ கட்டாய தமிழ் தகுதி தேர்வு. சரிங்களா? ஸோ இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வு மார்க் நீங்கள் 20 மார்க் எடுத்தால் போதும். அவங்க இந்த மார்க்கை இந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் அந்த ரேங்கிங் கொண்டு வர மாட்டாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்காங்கன்னு செக் பண்ணுறாங்க தான் இந்த டெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் 20 கம்மியாக எடுத்துருந்தீங்க, இதில் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அவங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால ஃபஸ்ட் 50க்கு நீங்கள் இந்த தமிழில் 20 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்து தான் ஆகணும். ஸோ பார்ட் பி பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ். சரிங்களா? இந்த 75 கொஸ்டினில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா, அது பொது அறிவு மற்றும் விழிப்புணர்வு, அதாவது போக்குவரத்து விழிப்புணர்வு உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வச்சுருக்கோம். ஸோ என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, ஓட்டுநர் கோட்பாடு. ஸோ ஓட்டுநர்னா அவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதான் ஓட்டுநர் கோட்பாடு. வாகனத்தை இயக்குவதற்கு முன் பரிசோதனை. ஸோ நம்ம வண்டி எடுக்கிறோமா, அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செக் பண்ணிக்கணும். குறிப்பாக பெட்ரோல் இருக்கா, டயரில் காற்று இருக்கா. ஸோ இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை செக் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ். அப்புறம் பாதை திறன், சில வாகனங்களுக்கு முன்னுரிமை. ஸோ எந்தெந்த வாகனங்கள்லாம் நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம வழிவிடணும். போக்குவரத்து கல்வி, வாகன இயக்கவியல் மற்றும் பழுதுபார்த்தல், ஓட்டுநரோட நண்பர்கள், எண்கணிதம் மற்றும் காரணம் அறியும் திறமை மற்றும் நுட்பம், தொழில்நுட்பம், அப்புறம் முதலுதவி, அவசர சிகிச்சை. ஸோ இந்த பார்ட் பியில் 75 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் தான் கேட்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சுருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாலே இந்த எம்கேஜிசி, அதாவது மெட்ரோ சைக்கிள் ரெக்ரூட்மெண்ட் டிரைவருக்கு கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இன்னும் இந்த எக்ஸாம் பற்றி சொல்லணும்னா, இந்த எக்ஸாம் ஓஎம்ஆர் சீட்டில் நடத்துவாங்க. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் இருக்கும். இதுக்கு எந்தவித நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. சரிங்களா? ஸோ அது நோ நெகட்டிவ் மார்க்கு நீங்கள் ரேண்டமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அவங்க ப்ரொசீஜராக வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய விரைவில் அலுவலக உதவியாளர் மறுபடியும் கீழமை நீதிமன்றங்களுக்கான ஓட்டுநர் ரெக்ரூட்மெண்ட் வரத்தான் போகுது. ஸோ நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சுன்னா இந்த 2024க்குள்ளே ஏதாவது ஒரு எக்ஸாம் நீங்கள் செட்டில் ஆகி சேலரி வாங்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பார்ட் பி தான். இந்த பார்ட் பி மார்க் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இது 75 மார்க்கு. நீங்கள் இதில் கிளியர் பண்ணாங்க 1:10 அடிப்படையில். இப்போ 13 வேகன்சினா அப்ராக்சிமேட்டாக ஒரு 130 பேர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போவீங்க. இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 100 மார்க்குங்க. சரிங்களா? அப்போ 75, அப்புறம் செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல் 100 மார்க்கு, அப்புறம் வாய்மொழி தேர்வு, ஸோ இன்டர்வியூ, சரி வைவாவைஸ்ன்னு சொல்லுவாங்க, அது 15. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 190 மார்க்குக்கு அவங்க ரேங்க் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இந்த செய்முறை தேர்வுலேருந்து இந்த வாய்மொழி தேர்வுக்கு 1:2, 1:3 இந்த அடிப்படையில் போகலாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? உங்களுடைய செலக்ட் பண்ண போகிற
ப்ரொசீஜர். சரி, எல்லாம் சொல்கிறீங்க, தேர்வு எப்போங்க வரும்? ஸோ வெகு விரைவிலே வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் சைட்டை பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும், டெய்லி வந்து அவங்க அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே போல் வந்து நமக்கான எக்ஸாம் டேட்டுக்கான அறிவிப்பு வந்து ஒரு சில தினங்களில் வந்து விரைவில் வெளியாகலாம். சரிங்களா, மே 10 செகண்ட் கூட நமக்கு எக்ஸாம் இருக்கு கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு இதுக்கு வந்து ரொம்ப விளக்க வேண்டாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ் வந்து ஈஸியாக படிச்சுருங்க. ஆர்ட்டு 10 ஜஸ்ட்டு வந்து ஆர்ட்டு 10 ஜஸ்ட்டு ரீட் பண்ணி போனாலே நீங்கள் 20 மதிப்பெண் மேலே எடுத்துடலாம். ஸோ நீங்கள் கவனம் செலுத்துறது ஃபுல்லாமே இந்த 75 மார்க்கு தான். ஸோ இந்த 75 மார்க்கில் ஃபஸ்ட் எய்டு, எப்படி வந்து வாகன பழுதுபார்த்தல், வாகன முன் பரிசோதனை, ஓட்டுநருடைய நற்பண்புகள், இந்த மாதிரி கேட்டகரி நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸு கொஞ்சம் பேசிக், நீங்கள் வந்து ஏற்கனவே டிரைவராக போனீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் படிக்காம கூட எழுதுவீங்க. சரிங்களா, இருந்தாலும் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் தேவை. ஸோ நம்ம வந்து மாதிரி தேர்வு எல்லாமே வைக்கிறோம். வேணுங்கிறவங்க வந்து நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா, இப்போ வந்து ஓட்டுநருக்கான தேர்வு அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம். அதே போல் இன்னொரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அலுவலக உதவியாளர், அப்புறம் மட்டும் கீழ்நிலை நீதிமன்ற ஓட்டுநர், அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் ஸோ கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலே வந்து விடல. 2021 வச்சாங்க, 2022 வரல, 23 வரல. ஸோ 24 வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறது எதுவுமே வீண் போகாது. ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து வேலையில் உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து டிரைவருக்கு நீங்கள் ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்லாம் பக்காவாக வச்சுருக்கீங்கன்னா டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட்டுமே ஜூன் மாதம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓட்டுநர் பணி தான் லைஃப் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து, அதுவும் அரசு பணியில் இருக்குன்னு நினைக்கிறது வந்து இந்த பொன்னான வாய்ப்பு வந்து நல்லா பயன்படுத்திங்க. ஸோ நல்லா படிக்க ஆரம்பிங்க. நோட்டிஃபிகேஷன், தேர்வு அறிவிப்பு எப்போ வேணால் வரலாம். ஆனால் நம்மளுடைய கடமை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். ஏன்னா இப்போ வர வர காம்படிஷனும் எல்லா தேர்வுக்கும் அதிகமாகிட்டே வருது. சரிங்களா, இது ஒரு அவேர்னஸாக எடுத்துகிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த காலையில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம்.